ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ணுறேன். அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா விநாயகர் பெருமானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி வழிபாடு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு 10 நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுறது வச்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான வழிபாடுன்னே சொல்லலாம். அதே சமயம் முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமான உரிய வழிபாட்டு விதிமுறைகளை பின்பற்றி வழிபாடு செய்யறதுனால அந்த விநாயகர் பெருமானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதனால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெருமான் வழிபாடு பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகர் பெருமான் அவதாரம் செஞ்ச திருநாள். பொதுவாக விநாயகரை எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவர் ஏத்துப்பாரு அதை அப்படின்னாலும் விநாயகரை வழிபாடு செய்யறதுக்குரிய விதிகளை பின்பற்றி முறையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா விநாயகரோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்கும். விநாயகரை சரியான முறையில வழிபடாததன் காரணமாக தான் நிறைய பேருக்கு விநாயகரை வழிபட்ட பலன் முழுசா கிடைக்காம போயிடுது. வழக்கமாக விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அப்படின்னா முதல் நாளே வீட்டையும் பூஜையறையும் சுத்தம் செஞ்சு வச்சிடணும். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய தினமோ அல்லது அன்றைக்கு காலையிலோ புதிய விநாயகர் சிலையை வாங்கிட்டு வச்சு அதுக்கு பூ போட்டு நெய்வேத்தியம் படைச்சு வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த வழிபாட்டில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கவனித்து அதை செய்யணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை மட்டுமே வாங்கிட்டு வழிபாடு செய்யணும். காரணம், களிமண் அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியது. அதோட களிமண் பிள்ளையார் எளிதில் நீரில் கரையக்கூடியவர். விநாயகர் பெருமான் கஷ்டங்களை போக்குபவர் அப்படிங்கிறதுனால விநாயகர் சிலையை கரைப்பதனால நம்முடைய துன்பங்களும் கரைந்துவிடும் அப்படின்றது பக்தர்களின் நம்பிக்கை. அதனால மண்ணிற்கு சக்தியும் அதிகம் இருக்கு. அதே போல விநாயகர் சிலைக்கு சந்தனம் குங்குமம் வச்சு வயிற்று பகுதியில் காசு வைக்கணும். பூ அருகம்புல் மாலை அணிவித்து பலகையில் நம்ம அமர வைக்கணும். குன்றி மணி இருக்கு இல்லையா, அதை விநாயகர் சிலைக்கு கண்களாக நாம் திறக்கணும். எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் நமக்கு அந்த கண் திறக்கும் நிகழ்வை செய்வாங்க. அப்படி கண் திறந்ததால் மட்டுமே அந்த சிலையில் உயிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நாம மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யும் போது விநாயகர் அந்த சிலையில் எழுந்தருளி நமக்கு அருளை வாரி வழங்குவார். விநாயகர் பெருமானுக்கு கொழுக்கட்டை, சுண்டல், வடை இப்படி இந்த மாதிரி நெய்வேத்தியம், பச்சனங்கள், அதுக்கப்புறமா அர்ச்சனை மலர்கள், இலைகள் போன்றவற்றை 21 அப்படின்ற எண்ணிக்கையில் படைச்சு வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பை கொடுக்கும். விநாயகர் பெருமானுக்கு அனுசியா அரிசி மாவில் வெல்லம் வச்சு 21 மோதகம் உணவாக படைச்சிருப்பாங்க. அதை சாப்பிட்டதும் விநாயகரின் பசி அடங்கியதோட அவரது மனமும் மகிழ்ந்து இதனால் யார் ஒருவர் விநாயகர் பெருமானுக்கு அனுசூயாவை போல மோதகம் வச்சு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு விநாயகரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு பார்வதி தேவியே சொல்லி இருக்கிறதாக புராணங்கள்ல இருக்கு. அனுசூயா படைச்சது போல நாமும் 21 அப்படின்ற எண்ணிக்கையில படைச்சு வழிபாடு செய்யறது விநாயகர் பெருமானோட அருளை நம்மளால முழுமையாக பெற முடியும். இந்த விநாயகர் சிலையை மறுநாளை எடுத்துட்டு போய் நீர்நிலைகள்ல கரைக்கிறத விட குறைந்தபட்சம் 3 நாட்கள் வச்சு தொடர்ந்து 3 நாட்களும் விநாயகருக்கு ஏதாவது ஒரு படையல் படைச்சு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யணும். அதுக்கு பிறகு விநாயகரை மகிழ்ச்சியாக எடுத்துட்டு போய் நீர்ல கரைச்சிக்கலாம். நம்முடைய கஷ்டங்களும் விரைவில் இதே போல கரையணும். அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியோட விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை நாம செய்யணும் அப்படின்னு விநாயகர் பெருமான மனதார வேண்டிக்கலாம். இதனால விநாயகரின் மனதை மகிழ்விக்க முடியும். விநாயகர் பெருமானே மனம் குளிர்ந்து உச்சி
குழுந்து நாம் கேட்குற வரத்தை கேட்டபடி கொடுப்பாரு. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த விநாயகர் சதுர்த்தியை வழிபாடு செய்ய மறக்காதீங்க, தவற விடாதீங்க. நிச்சயமாக உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சு கை நிறைய பலன் பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.